ரைட். அனைத்து உறவுகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவருக்கும் தெரியும் பொத்தியில் மீனவன் தஸ்லீம். பொத்தியில் மீனவன் தஸ்லீம் தற்போது எங்களுடைய தொழில் செய்யக்கூடிய எங்களுடைய இந்த பொத்தியில் சின்ன உள்ள பீச்சில் தான் அந்த பதிவு செய்கிறோம். இது சாலகீரி மீன் படக்கூடிய காலம் என்றதால் அதிகமான சனங்களை நாங்கள் இடத்தை பார்க்கிறோம். எங்களுடைய வியாபாரிகள், மீன் காட்டக்கூடியவர்கள், மீன் கறிக்கு வாங்க வரக்கூடியவர்கள், படகுல தொழிலுக்கு செல்லக்கூடியவர்களை மொத்தமாக இந்த காலப்பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்களை காலையில் சுபோலிருந்து 9 மணி வரங்காட்டியும் இடத்தை பார்க்கலாம். அது ஒரு உண்மையில் மிக ஒரு சந்தோஷமான தருணமும் காலமாக நாங்கள் இந்த காலத்தை நாங்கள் கருதி கொள்ளுகிறோம். மும்மின மக்கள் இடத்தை அழகான முறையில் தங்களுடைய உறவுகளை பேணிக்கொண்டு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளைக்காரர்கள் சேஃபின் விடக்கூடிய இடம், சேஃபின் பழகக்கூடிய இடம், உண்மையாக இடம். எங்களுடைய சகோதரர் ஜமால் சகோதரர் நேற்று ஈவினிங் கடலுக்கு போயிருந்தாங்க. பெரிய வலையன்னு சொல்லுவோம். அதுக்கு போயிருந்தாங்க. இப்போ காலையில் தான் வந்திருந்தாங்க. அழகான மந்தாரம் மலமப்போட இந்த காட்சியை பார்க்கவும் அவங்களுக்கு மீன் கடந்து தோரா கொண்டும் குன்னன் சிரா மாவர்கம்மன் சிராவும் அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு அழகான இன்றைக்கு அவங்களுடைய தொழில் பரக்கத்தாக இருந்தது. எங்களுடைய இந்த சின்ன கடற்கரை மிக சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த கடற்கரையை மீனவர்கள் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு, பொத்துவில் எங்களுடைய அருகம்பே ஆட்டா சங்கம் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் இவங்க எல்லாரும் இதை பராமரித்து இந்த பீச்சை கிளீனை சுத்தம் பண்ணி அழகான முறையில் வைத்து கொள்வார்கள். உண்மையில் படகுகளையும் இந்த எங்களுடைய சகோதரர்களையும் உறவுகளையும் பார்க்கும்போது மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த காலத்தில் இந்த டைமில் சாலகீரி அப்படி படம் புறப்பட்டால் அதிகமான சனங்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எங்களுடைய 6 மந்த்துக்கு பிறகு தான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதால இந்த சாலகீரி மீன் வாங்க வரவர் 6 மந்த்துக்கு பிறகு தான் வருவான்றதால நாங்கள் 6 மந்த்துக்கு முன்னே சந்தித்தவங்களை அடுத்த ஒரு 6 மந்த்தில் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு உருவாகும். அதிகமான சனங்களை ஒரே டைமில் பார்க்கக்கூடிய இந்த இடம் மிக அளவான இருக்குது. இது எங்களுடைய பாசமாமா அப்படி சொல்லுவாங்க. ஒரு மீனவர் இப்போ மீன் வயசுக்கு போனதால் அவர் கடலுக்கு போகிறல மீன் கலட்டுற காட்சிகளையும் எங்களுடைய போட்டு போடப்பட்டிருக்கிற அழகுகளையும் இன்ஷா நீங்களும் பார்க்கலும். உங்கள் பொத்தியில் மீனவன் தஸ்லீம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறோம். நான் பொத்தியில் மீனவன் தஸ்லீம். நான் கடலுக்கு போய்த்து மீன் பிடிக்கிற மாத்திரமில்லை, அந்த மீன்களை கொண்டு எங்களுடைய சகோதரர்கள் விரும்புகிற சகோதரருக்கு அதனை நாங்கள் கேட்டால் கொண்டே நாங்கள் டெலிவரி ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக செஞ்சு நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம் உங்களோட ஆசைக்காக. அது மட்டும் இல்லை, மீன் பிரியாணி என்ற அந்த ஐட்டத்தை செய்கிறோம். அதனூடாக மீன் பாபிக் செஞ்சு கொடுக்கின்றோம். தற்போது புதிதாக இன்ஷா அல்லாஹ் மீன் ஊறுகாய் செய்வதற்கும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கின்றோம். இந்த பீச் எவ்வளோ அழகாக இருக்குது. இது டூரிஸ்ட் விரும்பக்கூடிய ஒரு பகுதி. இலங்கையை வெளிநாட்டில் பேசக்கூடிய ஒரு இடம் என்றால் அது பொத்துவில் சின்ன உள்ள அருகாம்பே பகுதி என்பதை எல்லோருக்கும் தெரியும். அருகாம்பே என்றாலே இந்த அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு இடமாக இது இருக்குன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு அழகான கடல் கலப்பு பாலைவனம் போன்ற எல்லா இடங்களையும் இந்த ஒரே வாட்டில் பார்க்கக்கூடிய இடம். மிருகச்சாலைகள் பார்க்கலாம். அதே மாதிரி மீனவர்கள் பிடிக்கிற மீன்களை வெந்த சிவப்பார் இப்படி தான் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு காட்சியாக இருக்கின்றது. நீங்களும் ஷாலா உண்மையிலுமே சந்தோஷமாகி இது சேஃபின் அதே இடத்தில் தான் சேஃபின் பழகக்கூடிய காட்சி. எங்களுடைய டூரிஸ்ட் அதாவது வெள்ளைக்காரர்களுக்கு சேஃபின் பழகக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் பலத்து அதனூடாகவும் அவங்க சம்பாதித்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் பார்ப்பதற்கு மிக ஒரு அழகான காட்சி. இது இலங்கை அம்பாறை பொத்துவில் பகுதியில் இந்த இடம் அமைந்திருக்கு. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இங்கே வரையிலும் பார்த்து இந்த ஊரின் அழகை ரசித்து ஒரு குப்பையை காட்ட இல்லாத பீச்சாக இருக்கின்ற